இன்று தாய்மார்களுடைய மனதில் இடம்பெற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய உரிமையை, உங்களுக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தான் பொருத்தமான இந்த தலைப்பு, தமிழகம் தலைகுனியாது. தமிழகம் ஏன் தலைகுனியாது? 2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை டெல்லிக்கு அடகு வைத்தார். அவர் டெல்லிக்கு அடகு வைத்து நம்முடைய உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு தமிழகத்தை அடகு வைத்து நம்முடைய உரிமைகள் முழுமையாக பறிபோயின. இதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி. தாய்மார்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் கிடைக்கின்ற வரி வருவாய் நாம் 1 ரூபாய் மத்திய அரசுக்கு கொடுத்தால் அவர்கள் திருப்பி கொடுக்கின்ற பணம் 29 பைசா. நாம் கொடுக்கின்ற பணம் 1 ரூபாய், ஆனால் கிடைக்கின்ற பணம் 29 பைசா. அதே பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்திற்கு 2 ரூபாய் 73 காசு, பீகார் மாநிலத்திற்கு 7 ரூபாய். இதுதான் வித்தியாசம். தமிழகம் என்பது, தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். தமிழக மக்களுடைய உரிமைகள் முழுமையாக பறிக்கப்படுகின்றது. தமிழகத்திற்கு திட்டங்களே கொடுக்கப்படுவதில்லை, தமிழகத்திற்கு நிதியே ஒதுக்கப்படுவதில்லை. இதையெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவராக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. அதனால்தான் தமிழகம் தலைகுனியாது. தமிழகம் ஏன் தலைகுனியாது? எத்தனை சோதனைகளை நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை அடக்குமுறையை நீங்கள் ஏவினாலும் தமிழகம் தலைகுனியாது. நான் அடிபணிய மாட்டேன் என்று சொல்லி தலைவர் தளபதி அவர்கள் போராடி சொன்னார்களே. விடியற் காலையில் 5000 ரூபாய் சாணக்கியத்தனம். நம்முடைய தலைவர் அவர்களுக்கு மக்களுக்கு எப்பொழுது கொடுக்க முடியும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பது தெரியும். அவருடைய சதியை முறியடித்து ஒவ்வொரு தாய்மாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்து இன்று விளக்கேற்றிய, நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றிய தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் விளங்குகின்றார்கள். பிஜேபியிடம் அடிபணியவில்லை. பிஜேபியினுடைய ஏவலாளாக பிஜேபிக்கு அடிபணிந்து கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். ஒரு கூட்டணி என்பது எப்படி அமையும் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய தலைவர் அவர்களை கூட்டணி கட்சிகள் இன்று அறிவாலயத்தில் வந்து பார்த்து கூட்டணி அமைகின்றது. ஆனால் தற்போது இருக்கும் கூவத்தூர் அதிமுக அவருடைய கூட்டணி எப்படி அமைகின்றது என்பதையும் பார்த்திருப்பீர்கள். கூவத்தூர் அதிமுக அவர்களை பிஜேபி நேரடியாக ஸ்டார் ஹோட்டலுக்கு வாருங்கள் என்று தெரிவித்த போது இவர்கள் அனைவரும் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்று நில்லுங்கள் என்றால் நிற்கின்றார்கள், கையெழுத்து போடுங்கள் என்றால் போடுகின்றார்கள், நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னால் கேட்கின்றார்கள். இதுதான் அங்கே உள்ள துர்பாக்கிய நிலைமை. இதை, அந்த நிலைமையை கட்சியில் மட்டுமல்ல, தமிழக அரசனுடைய, தமிழக மக்களுடைய முழுமையான உரிமைகளையும் அங்கே விட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். டெல்லி நமக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை, டெல்லி நமக்கு எதுவும் செய்யவில்லை, டெல்லி நமக்கு திட்டங்களை தருவதில்லை. ஆனால் இந்த முதலமைச்சர் எப்படி இந்த திட்டங்களை தருகின்றார்? அதுதான் அவருடைய சாமர்த்தியம், சாதுரியம், நிர்வாக திறமை. அவருடைய நிர்வாக திறமையால் மட்டுமே இன்று மக்கள் நல திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் டெல்லியை நம்பவில்லை. டெல்லி பணம் கொடுத்தாலோ பணம் கொடுக்கவில்லை என்றாலும் நான் மக்களை பாதுகாக்கக்கூடிய நிர்வாக திறமை உள்ளவன். நான் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை என்னுடைய நிர்வாக திறமையால் காட்டுவேன் என்று சொல்லி இன்று சாதனை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தம்பி பிரபாகரன் தெரிவித்தார் 200 தொகுதிக்கு மேலே வர வேண்டும் என்று சொல்லி. கண்டிப்பாக என்னுடைய கணிப்பில் மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியே இந்த தேர்தலில் வெற்றி பெற போவதில்லை. அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால்
இந்த அம்பாசமுத்திரம் என்பது எவரும் அவருடைய கட்சியில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையே இன்று இல்லை என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைவர் அவர்கள் இன்று கடந்த 2 மாதமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்று தமிழ்நாடு என்பது வெறும் மாநாடாக தான் இருக்கின்றது. அப்படி மாநாடுகளில் கின்னஸ் ரெக்கார்டு நிகழ்த்தக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் விளங்குகின்றார்கள். காரணம், இன்று நமக்கும் ஒன்றிய அரசின் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் வருகின்ற தேர்தலில் போட்டி. காரணம், அதிமுக என்ற ஒரு இயக்கம் 2026க்கு பின்னால் இருக்க போவதில்லை. பிஜேபி அதிமுகவை முழுமையாக அபகரித்து விட்டது. பிஜேபி இன்று அதிமுகவினுடைய முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விளங்குகின்றது. பிஜேபி சொல்படிதான் அதிமுக நடக்க வேண்டும் என்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. திராவிட கொள்கைகள் அதிமுக பின்பற்றவில்லை. பிஜேபியினுடைய கொள்கைகளை அதிமுக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டிற்கு பின்பு 2 இயக்கங்கள் தான் இருக்கும். நாம் ஆளுங்கட்சியாக இருப்போம். எதிர்கட்சியில் பிஜேபி போடுகின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர்கள் அபகரித்து அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவில் இருக்கின்றது. அதிமுக என்ற இயக்கத்தை அடியோடு ஒழித்து தமிழகத்தை டெல்லிக்கு காட்டி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீர்கள் நம்புகின்றோம். காரணம், இன்று தமிழகத்தினுடைய உரிமைகள் அதை விட்டு கொடுத்து தமிழகத்தை இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது எடப்பாடி பழனிசாமி. அதை மனதில் வைத்து நீங்கள் அனைவரும் வருகின்ற காலங்களில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, மக்களுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் 2026ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு ஆதரவினை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு